ஹாய்! ரொம்ப நாள் அப்புறம் ஒரு லாங் வீடியோ. இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் அதை விட பெரிய பெரிய தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து என்னோட ஒரு ரேண்டம் 2 டேஸ் ரொட்டீன் தான். ஆல்சோ இதில் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து மார்னிங்கே நல்ல சன்லைட் உள்ளே வந்துச்சு. எனக்கு கிச்சனில் சன்லைட் வந்தால் அவ்வளோ பிடிக்கும். அது எதுவும் என்னோட மூடே எலிவேட் பண்ணிவிடும். அண்ட் கிச்சனுமே பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் பீக்கங்காய் தோல் துவையல் வச்சு சாப்பிட்டாச்சு. தென் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் நாட்டு காய்கறி அப்புறம் இன்றைக்கி ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இவங்க வாங்கிட்டு வந்த அப்புறம் மீனை மட்டும் வாஷ் பண்ணி குழம்புல போட்டுட்டு மற்ற க்ராசரிஸ்லாம் எடுத்து அதோட பிளேசஸில் வச்சாச்சு. ஸோ இனிமேல் பெருசாக வேலை எதுவுமே இல்லை. மீனை மட்டும் வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். அண்ட் என்னோடய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து வேணும்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட்ஸ்லாம் எதுவும் போடலை. பிகாஸ் நான் ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு ஒன்றுமே பண்ண மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், உப்பு, அவ்வளோதான். அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் ஆர் ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதோ அதெல்லாம் போட்டால் ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதுவே போயிடும். எனக்கு அந்த மசாலா விட ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இருக்கணும். மசாலா வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் இப்படி தான் செய்வேன். இதனால தான் நான் இதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ எதுவும் போடலை. பட் ஒன் திங் இஸ், நான் யூஸ் பண்ணுற மசாலா எவ்ரி திங் இஸ் ஹோம்மேட். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்களும் ட்ரை டு மேக் ஹோம்மேட் மசாலாஸ். பிகாஸ் ஸ்டோர் பாட் மசாலாஸில் நம்ம நினைக்கிறத விட நிறைய பேட் இம்பேக்ட் இருக்குது நம்ம ஹெல்த்தில். அண்ட் ஹெல்த்னு சொல்லவும் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்களே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன கமெண்ட்னா, ஏன் நீங்கள் ஆஃபன் சமைக்கிறப்போ இது நல்லதில்லை, இது ஹெல்த்தி இல்லை அப்படின்ட்டு ஹெல்த்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லவே இல்லை. நாங்களும் நிறைய அன்ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிடுவோம் தான். பட் ஒன் திங் இஸ், நான் கிருத்திக்கு தேவையில்லாத ஃபுட் எதுவுமே கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும். அதே மாதிரி நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். அதை எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, தட் டசன்ட் மேட்டர். பார்க்குறவங்களுக்கு நான் பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நான் அதை ஆஃபன் சொல்லிடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் சூப்பர் மார்க்கெட் போகாமல் கவன்ட்ரி மார்க்கெட் போனாங்க. அதனால மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாங்காய் மட்டும் ஸ்மெல் வந்தாலே போதும், அப்படியே எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். ஸ்மெல் வந்தால் மட்டும் இல்லை, ஈவன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கப்பவே எனக்கு அப்படியே வாயில் எச்சி ஊறுது. என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியாத விஷயம் இது. கட் பண்ணும்போதே அப்படியே உப்பு தொட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அடுத்து கிருத்திக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு. எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனால் இல்லை ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறப்போல்லாம் மாங்காய் மட்டும் விற்றாங்கன்னா யோசிக்காமல் என் டேடி எப்போவுமே வாங்கி கொடுத்துருவாரு. அதுவும் அவங்க அதுக்கு கொடுக்குற அந்த மிளகா பொடி இருக்கே, அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் வாங்குகிற மாங்காயில் மிளகா பொடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் எப்போவுமே பேப்பரில் மடித்து வாங்கி வச்சுப்பேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுப்போம். மாங்காய் மட்டும் இல்லை, ஈவன் கியூகம்பர்ஸ்க்குமே அது அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாங்காய் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். தென் நான் அப்படியே சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவும் சாதமும் ஃப்ரையும் கடைசியாக சாப்பிட்ற டைமில் தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா சாதம் வந்து சீக்கிரம் கோல்டாகிடும் இந்த வெதர்னால. என்கிட்ட ஹாட் பாக்ஸ்லாம் இல்லை இங்கே, நான் எடுத்துகிட்டு வரல. அண்ட் வாங்கணும்னு எனக்கு நீடும் இல்லை. பிகாஸ் ரிட்டன் நாங்கள் இந்தியா போகிறப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் நிறைய திங்ஸ் வச்சுக்காமல் கொஞ்சம் மினிமலாக வச்சுப்பேன். அண்ட் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து அப்புறம் இங்கேயே நிறைய யூட்டென்சில்ஸ், நைவ்ஸ், ஸ்பேச்சுலாஸ் அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேன்ஸ், இந்த மாதிரி பேசிக் கிச்சன் ஸ்டப்ஸ் எல்லாமே இங்கேயே இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப நீட்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். கரெக்டாக இப்போ டைம் வந்து 1:10. கிருத்திக் வந்து சாப்பிட்லாமா, நான் போய் திங்ஸ்லாம் ரெடி பண்ணவான்னு கேட்டுட்ருக்கான். நான் அப்போவும் சொன்னேன், இப்போ தான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு. அப்படியே ரொம்ப நல்ல பையன் மாதிரி அம்மா ரெடி பண்ணிட்டு அது வரை நான் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாலில் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு பசி வந்துருச்சு, அதான் ரீசன். கரெக்டாக 1 மணிக்கு அவனுக்கு பசி வந்துடும். கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க.
வாங்கிட்டு வரப்போவே டைம் ஒரு 12 இருக்கும். நான் 12:30 போல தான் ஃபிஷ்ஷை மசாலாலாம் தடவி வச்சேன். எனக்கு அது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது அப்படியே இருந்தால் தான் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து மேரினேட் பண்ணி 10 மினிட்ஸ் தான் இருக்கும். பரவாயில்லன்ட்டு அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக அவனுக்கு பசி வந்துரும்னு தெரியும், அதான் உடனே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே 3 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் கிருத்திகை தூங்க வச்சிட்டேன். அவன் தூங்கின அப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ தான் ஷூட் பண்ணேன். ஹாய், இவ்வளோ திங்ஸும் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் பேசி வீடியோ போடுறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணதில்லை. ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வாய்ஸ் எப்படி கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் நிறையா பேர் வந்து ரொம்ப நாள் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு பெருசாக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த செராவேயோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகுதா, ஸோ அதுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால இப்போ இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் சம்மரில் இது யூஸ் பண்ண மாட்டேன், வேறு யூஸ் பண்ணுவேன். ஸோ மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். இதுதான் என்னோட ஏஎம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபேஸ் வாஷ் வந்து நான் இப்போதைக்கு மினிமலிஸ்டோடதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அது 1 மினிட் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆல்ஃபா லிப்பாயிக் அண்ட் கிளைகாலிக் அதோட கிளென்சர். இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் சம்மருக்கு இது யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. தென் வந்து இது வந்து என்னோட ஏஎம் ரொட்டீன். அவ்வளோதான், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டோன்னா டன், ஆல் செட். பட் நைட்டு தான் வந்து நான் கொஞ்சம் நிறையா ஸ்கின் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் நான் வந்து ஐ மீன் மை 30s. ஸோ இப்போ வந்து நான் அதை கேர் பண்ணிக்கிட்டா தான். பிஎம் ரொட்டீன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன் அஸ் யூஷுவல். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டவே அது கோ டு சீரம்ஸ். நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெட்டினால் வந்து தி ஆர்டினரியோடது அண்ட் டீபிக்மெண்டேஷன் சீரம் வந்து பிளிக்ஸோடது. இது வந்து நான் இப்போ தான் 2 months ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் வந்து எனக்கு இன்னும் கிளியராக தெரில. ஸோ இதை பற்றி எனக்கு தெரியல. பட் ரெட்டினால் இஸ் குட். ஸ்கின்னில் வந்து ரெட்டினால் வந்து சேர்த்துட்ருக்கேன். இது நியர்லி நான் ஒரு 2 இயர்ஸாக சேர்த்துட்ருக்கேன். ரெட்டினால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக ஸ்கின்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு. பிகாஸ் நானும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெட்டினால்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு தான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க ஸ்கின்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால நான் இதை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு நாள் இது. எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு வந்து இங்கெல்லாம் நிறையா பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு இருக்கனால அது அப்படியே எனக்கும் வருது. ஸோ அதனால நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் இது யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணப்போ ரெட்டினால் யூஸ் பண்ணுறப்போ நான் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக போடுற மாய்ஸ்சரைசர் வந்து இதை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சிடுவேன். இதான் என்னோட பிஎம் ரொட்டீன். இந்த சீரம் யூஸ் பண்ணுற டேஸ் வந்து இருக்கும். இந்த ரேஞ்சோட பிக்மெண்டேஷன் மாய்ஸ்சரைசரே இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். இது போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு டன், அவ்வளோதான். இதுதான் என்னோட ரொட்டீன். ஸோ பெருசாக இதுக்கு மேலே எனக்கு ரொட்டீன் எனக்கு எதுவுமே கிடையாது. நைட் டைம் ரொட்டீனில் வந்து ஸ்கின்க்கு எப்படி ஒரு ரொட்டீன் இருக்கோ அதே மாதிரி ஹேர்க்கும் ஒரு ரொட்டீன் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு I'll go to sleep. எல்லா நாளும் இதை பண்ண மாட்டேன் பிகாஸ் டைம் இருக்காது. ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும், கிருத்திகை தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே தூங்கிடுவேன், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு சோஃபார் ஓகே. இது எனக்கு வந்து அந்த ஆயிலியாவோ இல்லை அந்த ஒயிட் காஸ்ட்டோ இதெல்லாம் எனக்கு வந்ததில்லை. இது வந்து சோஃபார் எனக்கு கூட. இது வந்து எனக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. ஊரில் இருக்கும் போதுமே இதான் யூஸ் பண்ணேன், இங்கே வந்துமே இதான் யூஸ் பண்ணுவேன். நான் வரும்போது நிறையா வாங்கிட்டு வந்துடுவேன் இது. அண்ட் இதை மறந்துட்டேன், சாரி. இப்போல்லாம் வந்து கிருத்திகை தூங்க வச்சுட்டு தான் இந்த ஃபோன் பார்க்கறது, எனக்குன்னு ஒரு டைம் அதெல்லாம் இப்போ தான் கிடைக்கிது. கிருத்திகை தூங்க வச்சாதான் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்க்குறனால யூ கேன் see நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், தெரியும் கண்டிப்பாக. மேபி வீடியோவில் அது கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்த்தா நல்லாவே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இதோட கேப் எங்கேயோ காணோம், சாரி. இந்த டாட் அண்ட் கீயோட ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஸோ குட். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது ரொம்ப கூலிங்காக இருக்கனால இங்கே வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப சூதிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான் என்னோட ரொட்டீன். அண்ட்
மேக்கப்னு கேட்டிருந்தீங்க. மேக்கப்னு நான் எதுவுமே கிடையாது. என்கிட்ட வாட் இஸ் தட்? என்கிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை செட்டிங் க்ரீம் அது பேர் என்ன, செட்டிங் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஐலைனர் எதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஐப்ரோ பென்சில், அவ்வளோதான். இந்த ஐப்ரோ கிட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நான் வெளியே கிளம்பணும்னு நினச்சேன்னா மாய்ஸ்சரைசர், ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன், அவ்வளோதான். ஐம் டன் டு கோ டைம். பிகாஸ் எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகாதான். எனக்கு அது வரலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு மேக்கப் போட தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது வாங்கினதும் இல்லை. பட் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணும், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஃபேஸ் அப்படின்னு நினச்சா மட்டும் வெரி ரேர். இது வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இது கிருத்திக்கோட காது குத்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு யூஸ் பண்ணேன், அவ்வளோதான் கடைசியாக யூஸ் பண்ணது. இங்கே சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எங்கேயுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு வேலை இல்லை, ஸோ கையில் வச்சுருக்கேன், இது யூஸ் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது கொஞ்சம் எனக்கு க்ளோவாக கம்மியான மாதிரி இருக்கும், பட் நான் இதெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோதான். இது வந்து எவ்வளோ தூரம் இந்த வாய்ஸ் கிளியராக இருக்குது, இல்லை எவ்வளோ தூரம் நான் இப்படி உட்காந்து பேசுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்குமே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பேசுறது. ரொம்ப கிரிஞ்சாவோ இல்லை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ எங்களோட டின்னர் முடிச்சுட்டு கிருத்திக் தூங்கின அப்புறம் இது வந்து எங்களோட மூவி டைம். ஆக்சுவலாக இந்த மூவியில் ஒரு சாங் வரும், அது பார்த்ததுலேருந்தே எனக்கு இந்த மூவி பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அவங்களும் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி 2 பேரும் அக்ரி பண்ணி பார்த்த ஒரு மூவி இது. பட் எனக்கு என்ன ஒரு பயம்னா, எங்கே சேட் எண்டிங்காக போயிடுமோன்னு பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு நல்ல மூவி. ஹாய், இது இன்னொரு ரேண்டம் டே. இது வந்து ஐ திங்க் பொங்கலுக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ஷூட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. கிருத்திக் ஸ்கூலுக்கு போயிருக்கப்பவே விண்டோ வால்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கர்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் அவனை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்லாம் 2 பேரும் சேர்ந்து முடித்தோம். ஆக்சுவலாக கிருத்திக் வந்து இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறப்போ நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான். அவனுக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டேன்னா அந்த வேலையை அவன் முடிக்கிற வரை என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அண்ட் லன்ச் வந்து நான் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். யூஸ்வலாக மார்னிங் ஹஸ்பண்டுக்கு தனியாக சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன் அகெயின் எங்களுக்கு தனியாக சமைப்பேன். பட் இந்த மந்த்லி கிளீனிங் டே அன்னைக்கு மட்டும் மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் ஒரே சமையலாக செஞ்சுருவேன். பிகாஸ் கிருத்திக் ஸ்கூலுக்கு போகிற 3 hours வந்து அப்படியே மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸில் ஓடிடும். அந்த 3 hours வந்து அலாம் வச்சு தான் ஒரு வேலையுமே நான் செய்வேன். இந்த ரூம்க்கு ஒரு 15 minutes, கிச்சனுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு டைம் செட் பண்ணிடுவேன். இல்லைனா எனக்கு எதுவும் ஒரே வேலையே ரொம்ப நேரம் செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் க்ளீன் பண்ணி முடித்தேன். போய் உட்காந்தாச்சு திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுறதுக்கு. அண்ட் எல்லா வேலையும் செய்கிறது வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு பொதுவாகவே க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா இப்போல்லாம் க்ளீன் பண்ணேன்னா அன்றைக்கி நைட் வந்து தூங்க போகிறப்போ உடம்பு அப்படியே வலிக்கும் பாருங்கள், அவ்வளோ பேடாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு சமைக்கவே ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் நான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஹேபிட் நான் கற்றுக்கிட்டேன்னா அது வந்து ஜேர்னலிங் பண்ணுறது. அப்பப்போ ரேண்டமாக பண்ணிகிட்டு இருந்தேன் பிகினிங்லலாம். பட் அப்படியே இப்போ வந்து அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. இது வந்து வெறும் ஜஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி டெய்லி லாகின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெய்லி நடக்கிற பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், ஈவன் அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டிசம்பர் போல் நான் என்ன நினச்சேன்னா, நியூ இயர்லேருந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த் வைஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கலான்னு எழுதிட்டு இருக்கப்போ தான் தோணுச்சு, இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் ஏன் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரைட் ஃப்ரம் டுமாரோ அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதனால டிசம்பர்லேருந்து நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சில விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக கட்டிங் டவுன் காஃபி. ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமாக அந்த ஹேபிட் போயிட்டு இருந்துச்சு. அதை எப்படா ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து டெய்லி குடிக்கிறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் மாதிரி குடிக்கிறேன். பட் போக போக அதையும் கட் பண்ணணும்.
பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து இஸ் எக்ஸசைசிங் அண்ட் யோகா. 2 மந்த்ஸாக நான் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆனாலும் அதை பண்ணியே ஆகணும்னு பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு இப்போ வரை நான் ஃபீல் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற நீங்களுமே இஃப் யூர் அ மாம் ஆர் விமன் இன் 30s கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பாடி. பிகாஸ் அது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது நம்ம ஹெல்த்தில். அண்ட் இன்னும் 2 விஷயம் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். பட் சோஃபார் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று வந்து மறந்துட்டேனே, அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேளை ஞாபகம் வந்துடுச்சு. அதுவுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா மேக்கிங் டைம் ஃபார் மை செல்ஃப். கொஞ்ச நாள் முன்னாடிலாம் எனக்குன்னு ஏதோ டைமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். காலையில் எந்திரிச்சா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், தென் கிருத்திகை கிளப்பி விடணும், அவனை விட்டுட்டு வந்துட்டு நடுவில் ஒரு 3 hours இருக்கும் பாருங்கள். அந்த 3 hours வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த டைமில் தான் கிருத்திக்கும் எனக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் அந்த டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அந்த டைமில் தான் அப்லோட் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாலே டைம் வந்து 11:30 ஆகிடும். 11:45க்கு நான் கிருத்திகை பிக் பண்ணணும். ஸோ அந்த 11:30 to 11:45 இருக்க இந்த இன்பிட்வீன் டைமில் கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அப்புறம் கிருத்திக் வருவான், சாப்பிட்டு விளையாடிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் லாங் வீடியோஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான், நைட் வர கம்ப்ளீட்டாக அவன் கூடவே தான் டைம் போயிடும். அப்படியே படிக்கிறது, விளையாடுறது, சாப்பிட்றது, தென் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அப்படியே போயிடும். ஸோ இப்போல்லாம் என்ன ஆனாலும் ஐ எம் ட்ரைங் டு மேக் டைம் ஃபார் மை செல்ஃப். அதுவுமே ஒரு ரீசன் நான் இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண லேட் ஆகிறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு ட்ராமா அடிக்ட். லைக் எப்படின்னா, ஒரு ஹோல் நைட் உட்காந்து ஒரு ஹோல் ட்ராமாவை முடிச்சிருவேன். அப்போது நான் வந்து காலேஜ் முடித்த டைம், அந்த டைமில் பேங்கிங் கிளாஸஸ் போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் நான் வந்து அதை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இது எவ்வளோ பேர் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரில. மேபி ஏஷியன் ட்ராமாஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வாட்சிங் தேர் இஸ் நோ டேர்னிங் பேக். கண்டிப்பாக அந்த வேர்ல்டு வந்து நமக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். த வே தே ஷோ த லவ், அதெல்லாம் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். யாராவது என்ன மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் இதை வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக அகெயின் வந்து நான் நைட்டு கிருத்திக் தூங்கின அப்புறம் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ட்ராமாஸ். டெய்லி ஒரு எபிசோட், அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்க்க முடியல, தூக்கம் வந்துடுது இப்போல்லாம். நானே நினச்சிப்பேன், எப்படி இருந்த மகா இப்போது ஒரு எபிசோடே முடிக்க முடியலையே உன்னால் அப்படின்னு. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அப்போது வந்து ஐ வாஸ் அ டீனேஜ் கேர்ள். ஸோ முடியும். இப்போது ஐம் அ விமன். இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஐம் அ மாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்க்குறதே பெரிய லக்ஸுரி தான். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் நான் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்ததுன்னா அமிட்ஸ் இட்ஸ் நோ ஸ்டார்ம் ஆஃப் லவ், அப்புறம் ஹாய் வீனஸ், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் பார்க்கலான்னு தேடுனா எல்லாமே பார்த்ததா இருக்குது. இல்லைனா எனக்கு பிடிக்காத ஜான்ரா இருக்குது. ஆக்சுவலாக என்ன பார்க்கலான்னு சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து ராம்காம் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு யாருக்காவது ஏதாவது சஜஷன் இருந்தால் நல்ல ராம்காம் ட்ராமாஸாக சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் பேசிட்டே இந்த விளாகை விட்டு எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். கம்மிங் பேக் டு த விளாக், நான் வந்து கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிருத்திக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமே வந்துருச்சு. ஸோ அவனுக்கு இன்னைக்கு தோசை மாவில் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி பனியார மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அண்ட் தோசை பேட்டருமே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து டின்னர் வேலை தான் இருக்குது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட ரேண்டிங்கோ இல்லை என்னோட புலம்பலோ வாட் எவர் இட் இஸ் இதை வந்து லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. இது வந்து என்னோட ஜஸ்ட் ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் தான். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். It's a love conquest.